என் மாமியாருக்கு பேதி எடுக்குது. ஐயோ சம்மந்திக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தவே. எல்லாம் ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் பார்க்க கூடாதா? ஏம்மா நீ வேற சம்மந்தி பாசத்துல அப்படியே உருகிடுவா. நான் அதை சொல்லலம்மா. அதுக்கு பேதி எல்லாம் வாந்தி எடுக்கல நல்லா தான் இருக்கு. அது பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் அப்படி இருக்கு. அதுதான் அப்படி சொன்னேன். என்னாச்சுல சரோஜா? சம்மந்தி என்ன பண்ணாவே? என்ன செஞ்சிட்டாவ அப்படி? ஏம்மா சரோஜினி புருஷன் இருக்கார்லம்மா, அவரு சிலுப்பாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பிடிச்சி அடிச்சு விட்டாரா. இல்ல என்ன சொல்லியா? மாப்பிள்ளை பையனை எதுக்கு பிடிச்சி அடிச்சாரு அவரு? அவரு சிலுப்பா பார்க்க வந்திருக்காரு. அவ தெருவுல நின்றுப்பா போல. வந்தவர் அவ கிட்ட வந்து நேரடியா பேச வேண்டியதானே. தூரமா நின்னுட்டு சுச்சு சுச்சு சுச்சுன்னு கூப்பிட்டாரா. இவரு அதை பார்த்திருக்காரு. பார்த்தவனே தங்கச்சி கிண்டல் பண்ணி அவனோன்ட்டு பிடிச்சி அடிச்சிருக்காரு. இல்ல என்ன சொல்லியா? சரோஜினி புருஷனுக்கு அந்த மாப்பிள்ளை தெரியாதாக்கா? பார்த்தது இல்லையா? ஆமாமா பார்த்தது இல்ல. எவனோ ஒருத்த கிண்டல் பண்ணியா நினைச்சிட்டு பிடிச்சி அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அது மாப்பிள்ளை. நீ மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அந்த மாப்பிள்ளையும் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா இப்ப என் மாமியார் கிளம்பி இருக்கு பாரு. அது தங்கச்சி புருஷன் என்னென்னமோ பேசுதுமா. ஏன் கேட்க இந்த சிலுப்பாக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை காலில் வந்து அவர் மன்னிப்பு கேட்கணுமா. அப்பதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. ஏலாவியா அப்படியே சொல்லியாவே? தெரியாம ஒரு கதை நடந்துருக்கு. அதுக்கு காலில் வந்து யார் மன்னிப்பு கேட்பா? யாருக்குனவே அடிச்ச உடனே தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டிருக்காருல. வேற எதுக்கு மாமியார் அப்படி பண்ணியாவே? அதாம எனக்கு தெரியல. அவரு இன்னொன்னே ரொம்ப தான் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கு. இதே விஷயத்த லட்சுமணத்தா ராமத்தா பண்ணியிருந்தாச்சுன்னா இது அப்படி சொல்லுமா? வாயே திறக்காது. சரோஜினி புருஷன் தான் ரொம்ப பேசுது மாதிரி கிளவி. அவருக்கு மட்டும் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்குதுமா. ஏலா சரோஜா, நீ மறந்துட்ட அப்படி எல்லாம் போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு. ஏதோ தெரியாம கிண்டல் பண்ணியாரு நினைச்சிட்டு அடிச்சிட்டாரு. அதுக்காக இவரு அவர் காலில் வந்து இவர் மரியாதை என்ன வருது? அப்படிலாம் விழக்கூடாதுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு என்ன மாப்பிள்ளைய வரக்கூட இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பண்ண என்ன அர்த்தம்? ஆமா அவன் தங்கச்சி என்னலாம் பண்ணியா? இவ்வளவு கதை அங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு போன் கூட போட்டு சொல்லியால. அவளுக்கு எங்க தெரியும்? அவளுக்கு எந்த விஷயம் தெரியாது. நான் தான் அவளுக்கே சொன்னேன். சொன்ன பிறகு அப்படியான்னு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு இருக்கா. சரியான சுவாக்கரி. அவளை உனக்கு போன் பண்ணுவான்னு எதிர்பார்க்காத. அவ அங்க என்ன விஷயம் நடந்தாலும் புருஷன் பாத்துக்கிடுவாரு, மாமியார் பாத்துக்கிடுவான்னு அவ பாட்டுக்கு இருப்பா. வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு உட்கார்ந்துருப்பா. அவட்டவே நீ தானே எதிர்பார்க்க. அவர் ஒன்னே தான் சொல்லணும். ஏலா ரெண்டு பேரும் இப்படி சுவாக்கர் மாதிரி இருந்தீங்கன்னா அம்மா கடைசி காலம் வரைக்கும் இந்த வீட்லயே தான் கிடக்க வேண்டியிருக்கும். ஒழுங்கா ஆக வேண்டிய வேலையில பாருங்களா. ஆக வேண்டிய கதைன்னா என்ன பார்க்க சொல்லியா? ஏலா எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கும் புரிய மாட்டேங்கி அவளுக்கும் புரிய மாட்டேங்கி மரமண்டையில இருக்கியே. அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வர மாதிரி நடந்துக்கிடுங்கன்னு சொன்னனே இல்லையா? உனக்கு அது சொத்து கைக்கு வர்றது வாய்ப்பு கம்மிதான். ஆனா உன் தங்கச்சிக்கு அப்படி இல்ல. அவ புருஷன் அந்த வீட்டுல பிறந்தவரு. அவரும் நல்ல குணமா இருக்காரு, அமைதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவ அம்மா அவர் பேர்ல சொத்து எழுதி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட சொல்லியே. அது எனக்கு புரியுது. உன் மகளுக்கு நீ போன் போட்டு சொல்லு. நான் சொன்னாலும் அவளுக்கு மண்டையில யாராது. நான் பார்க்க நேரம்லாம் சொல்லதான் செய்ய. அப்பயும் புரியலையே. இந்த மாதிரி என் மாமியார் பேசியாவே நான் போய் சொல்லியாச்சு. அதுக்கு என் புருஷன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாவே, எங்க மாமியார் பாத்துக்கிடுவோம் சொல்லியா? ஏல சாரோஜா எல்லாத்தையும் மத்தவி பாத்துக்கிடுவான்னு இருந்தா பொண்ணு இருக்காது அந்த வீட்ல பிறகு. அதனால உன் தங்கச்சிட்ட கொஞ்சம் விவரமா இருக்க சொல்லு. ஏற்கனவே அந்த வீட்ல குசுப்பு சரியான வில்லி மாதிரி இருக்கா. அவகிட்ட இருந்து ஒண்ணும் மிஞ்சி எடுத்துட்டு போயிட முடியாது. அதனால இவள சுதாரிப்பா நடந்துக்கிடணும். அப்பதான் அந்த அம்மாவே சொத்தை எழுதி வைக்கும். சரிம்மா நான் சொல்லி நீனும் போன் போட்டு சொல்லு. நான் போன வைக்கேன். சரில வையி. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நானும் ரெண்டு பேர்ட்ட இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எப்ப சொன்னாலும் என்னதுன்னு கேட்க பாரு. என்னைக்குதான் ரெண்டு பேருக்கும் தான விவரம் வந்து தொலைக்க போதோ தெரியல. என்னால மத்த வீட்டை கையேந்தி நின்று வாழிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கைக்கு ஆகுமா? இவியல்வ கைக்கு சொத்து வந்ததானே நம்மளும் போய் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். நான் ஒத்தேல என்னால ஒண்டி கொடுத்தன நடத்திட்டு கிடக்கேன். இதுல இந்த மாட்டையும் கண்ணை போட்டு எத்தனை நாளைக்கு என்னால பார்க்க முடியும்? ஒருத்தையாவது தனியா சொந்த கால நிக்காளுவல. ரெண்டு பேரும் மாமியார் வீட்டுல கிடந்து கும்மி அடிச்சிட்டு கிடக்காளுவ. நம்ம இதுல எங்க போய் கிடக்க? இந்த முட்டை பையன் இங்கதான் இருக்கானே. இவனை தோட்ட முழுக்க தேடி இருக்கேன். ஆனந்தி, ஐயா ஆனந்தி, ஆனந்தி. சித்தி வாங்க சித்தி. என்ன சித்தி காய் பறிக்க வந்தீங்களோ? என்ன காய் வேணும்னு சொல்லுங்க சித்தி, நானே பறிச்சுட்டு எடுத்துட்டு வந்து தாரேன். இது ஏதான தோட்டத்தை ஆலியாவே, அதனால நம்மளுக்கு பிச்சை போடுற மாதிரி இவங்களுக்கு நினைப்பு. காய பறிக்க வேண்டியலான்னு கேட்டா காய பறிச்சு தட்டுமான்னு கேட்டா. ஏன் எங்களுக்கு இந்த தோட்டத்துல உரிமை இல்லையோ? எந்த தசைக்கு வேணாலும் நானே போய் பறிப்பேன். எனக்கு அதுக்கு தெம்பா இருக்கு. என்னமோ இவ தோட்டத்து காய மொத்தமா நான் பறிச்சிட்டு போயிடுற மாதிரி தான்.
சித்தி உங்களை தான் கேட்டேன், என்ன காய் வேணும்? ஏய்யா ஆனந்தி, எனக்கு வேணும்னா பறிச்சிட்டு போக மாட்டானா? நம்ம தோட்டத்துல வாங்கிட்டு வந்து கேக்கணுமாங்க, நீ என்ன காய்கறி கடையிலேயே வேலை பார்க்க? வாங்கிட்டு வந்து கேட்டு நான் வாங்கிட்டு போறதுக்கு தேவைப்பட்டது சித்தியை பறிச்சிட்டு போவேன்ப்பா. நான் நீ கூப்பிட்ட விஷயமே வேற. என்ன சித்தி சொல்லுங்க. அது வந்தியா, நம்ம சீல்பாக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையை நீ அடிச்சு விட்டியாம்ல? சித்தி அது தெரியாம நடந்து போச்சு சித்தி. வேணும்னு பண்ணல சித்தி, அவர் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, தெரியாம தான் அடிச்சுட்டேன். தெரியும்பா, நானும் முதல்ல கோவம் தான் பட்டேன். அதுக்கு பிறகு நீ சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும். அதான் மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரலான்னு சொன்னேன். அக்கா தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாவே. என்னாச்சு சித்தி, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் வருத்தப்படியாவளோ? வேணா சொல்லுங்க சித்தி, நானே போய் மன்னிப்பு கேட்டு வரேன். வேண்டாப்பா, மன்னிப்புலாம் கேட்காண்டா. நான் வீடு கேட்டேன். நான் வேணா இந்த மாதிரி என் மகனை கூட்டிட்டு வரேன், அவன் வந்து மன்னிப்பு கேட்பான்னு சொன்னேன். ஆனா அவிய அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாவே. அப்படியே சித்தி, ரொம்ப நல்லவியே தான். நான் பண்ண தப்ப மன்னிச்சுட்டாவளோ? மன்னிச்சிருவாவப்பா, ஆனா நீ அதுக்கு ஒண்ணு பண்ணணும். என்னது சித்தி? அது வந்து நீ அடிச்சது மாப்பிளைக்கு ரொம்ப அவமானமா போயிட்டான். மாப்பிளைக்கு அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாவே. என் மகன் அத ரொம்ப அவமானமா நினைக்கான். அதனால அந்த பையனை பார்த்தா மறுபடியும் ரொம்ப சங்கடப்படுவான்னு சொன்னாவே. சித்தி அதான் நான் போய் மன்னிப்பு கேட்கன்னு சொல்றேன்ல. நான் மன்னிப்பு கேட்கேன் சித்தி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு அப்படி இருக்காதுல்ல? இல்லப்பா, நீ ஏற்கனவே மாப்பிளைய பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்க பத்தியா? அப்படி இருந்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் மகத்தை பார்க்கவே சங்கடப்படியாருன்னு அர்த்தம். என்ன சொல்றீ சித்தி? அது வந்துப்பா, இந்த நிச்சயமும் கல்யாணமும் முடியிற வரைக்கும் நீ மாப்பிள்ளை முகத்துல மட்டும் முழிச்சிடாத. ஏன்னா அவரு நீ பார்க்க சங்கடப்படியாரப்பா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வேணா நீ மாப்பிள்ளைய பார்த்துக்க பேசிக்க நம்ம வீட்டுக்கு வருவாவே. ஆனா கல்யாணம் முடியிற வரைக்கும் அவரையோ அவ குடும்பத்தையோ நீ பார்க்க கூடாதுன்னு சொன்னாவே. என்னது சொன்னாவளா? இல்லப்பா, அப்படிதான் அவிய நினைக்காவே. அவிய பேசுறதுலயே எனக்கு தோணுச்சு. மறுபடியும் அவிய கண்ணுல பட்டா அவியலுக்கு பழசு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். பேரவே கோவத்துல கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். அதனாலதான் சித்தி வாங்கிட்டு வந்து இதை தனியா கேக்கேன். வீட்லயே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனா இதை அக்கா முன்னாடி சொன்னா அக்கா ரொம்ப கோவப்படுவாவே. ஏற்கனவே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுக்கே அக்கா ரொம்ப கோவப்பட்டுட்டாவே. இதுவே அவிய மகளுக்கு இப்படி ஒண்ணு நடந்திருந்தா அவிய கண்டிப்பா முன்னிய போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாவே. என் பிள்ளைக்கு இப்படி நடந்ததுனால தான் மன்னிப்புல கேட்காண்டான்னு சொல்லிட்டாவே. சீச்சி அப்படிலாம் இல்ல சித்தி. எங்க அம்மையும் மன்னிப்பு கேட்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாவ. ஆனா உடனே போக வேண்டாம், அவங்க என்ன சொல்லியோன்னு பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இருந்தாவ. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ மன்னிப்புல கேட்காண்டா ஏற்கனவே கேட்டாச்சு, அதுவே போதும். நான் சொல்லியது மட்டும் நீ செஞ்சா போதும், ஏன் வேற ஒண்ணும் செய்யாண்டா. இந்த கல்யாணத்திலும் சரி நிச்சயதார்த்தத்திலும் சரி அவிய கண்ணுல பற்றாத. முடிஞ்சா இந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நீ வரவே வேண்டாம், வெளியே எங்கேயாவது போயிரு. சித்தி அப்படி எப்படி சித்தி போக முடியும்? எங்க அம்மா கல்யாணத்துக்கு வாயான்னு கூப்பிடுவாவில்ல. அது மட்டும் இல்ல சித்தி, சரோஜினி நான் வந்தாதான் வருவா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு வராம இருக்க முடியும் சித்தி? ஏய்யா, என் மனசுல பட்டது சொல்லியே. நீயும் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா இத பண்ணு. இல்லனா எப்படியோ விடுப்பா. அவ தலையெழுத்து என்ன எழுதிருக்கோ அது நடக்கட்டும். என்ன சித்தி இப்படி சொல்றிய? ஆமாய்யா, நீ கல்யாணத்துக்கு வந்தா அவ எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் அவிய முன்னாடி வராம இருந்தா நல்லது. அதுக்காக தான் சித்தி சொல்லியே. இதுவே நான் பெத்த பிள்ளையா இருந்தா வீட்டுக்கு வராதேன்னு சொல்லி ஒரு 2 மாசம் எங்கேயாவது வெளியவே துரத்தி விட்டுருப்பேன். ஒன்னு எப்படி சொல்ல முடியும், நீ அவிய பிள்ளை. அதனாலதான் நான் பொறுமையா வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்யா. தயவு செஞ்சு சித்திக்காக உன் தங்கச்சிக்காக இந்த கல்யாணத்துக்கு வராம இரு, அதுவே போதும். சரி சித்தி, நான் முயற்சி பண்றேன். முயற்சிலாம் பண்ணாதப்பா, நிஜமா நீ வரக்கூடாது. வராம இருந்தாதான் நல்லபடியா சில்பாக்கு கல்யாணம் முடியாத மட்டும் மனசுல வச்சுக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்படி சொன்னேனே உன் வீட்ல மட்டும் யார்ட்டையும் போய் சொல்லிடாத. நான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சாலே வீட்ல எல்லாரும் என் மேல கோவப்படுவாவே. பிறகு நீ வராத கல்யாணத்துக்கு யாருமே வரமாட்டேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு யாருமே வரவும் மாட்டாவே. என் புருஷன் அண்ணனும் மைனியும் கல்யாணத்துக்கு வரலன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விடுவாங்களா சொல்லு. கல்யாணமே என்
சரி சித்தி. சரிப்பா நீ போய் வேலையை பாருங்க போயிட்டு வரேன் சரி சித்தி. என்னது இது சித்தி இப்படி சொல்லிட்டு போறவ? கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் போகாம எப்படி இருக்க முடியும்? சரோஜினி வேற வாங்கன்னு கூடுவாள, அம்மையும் கூடுவாவ. நாங்க போகாம இருக்க என்ன போய் சொல்லுவேன்? கண்டிப்பா லட்சுமணனே நான் எங்க போனாலும் வாணி கூட்டு போயிருவாரு. என்ன பொய் சொல்லன்னு தெரியலையே, எங்க போய் ஒளிச்சு கிடக்க?